ஹாய் மக்களே, வெல்கம் டு ஒய் ஸ்டுடியோஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் லோகேஷ் அஜில் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற 11 படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட ஆரம்பத்தில் நிறைய கொலைகள் நடக்குது சிட்டிஸில். அதுவும் பார்த்திங்கன்னா ஒரே பேட்டர்னில் நடக்குது. இதை ஒரு போலீஸ்கார் இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே பேரலாக பார்த்திங்கன்னா சில நார்காட்டிக் கேசஸ்லாம் இந்த படத்தோட ஹீரோ நவீன் சந்திரா ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ இந்த கொலைகேஸ்லாம் நடந்துகிட்ருக்கு இல்லைங்களா, அதில் அந்த கொலைகேஸை ஹேண்டில் பண்ணுற அந்த போலீஸ்க்கு எந்த ஒரு துப்புமே கிடைக்கல. அந்த கேஸில் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை. ஸோ இதனால் வெறுப்படைஞ்ச கமிஷனர் அவரை பயங்கரமாக திட்டி அனுப்பிச்சிட்றாரு. இந்த கேஸை நம்ம எப்படியாவது சால்வ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ்கார் போயிட்டுருக்கப்ப அந்த போலீஸ்காருக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுது. அவர் கோமாக்கு போயிடுறாரு. இப்போ வேறு வழி இல்லாமல் அந்த கொலைகேஸை நம்ம ஹீரோட்ட கொடுக்குறாங்க. இப்படி கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு அந்த கொலைகேஸு வருது. அவர் இப்போ முடிவு பண்ணுறாரு, சரி நம்ம இந்த கேஸை எப்படியாவது ஃபைன் பண்ணிடணும், இதுக்கு முன்னாடி இந்த போலீஸ்கார் மாதிரி நம்மளும் திட்டு வாங்கக்கூடாது, எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு துப்பாக தேடி தேடி போய் கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவருக்கு ஒரு பெரிய ஷாக், அதிர்ச்சி காத்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொலை செஞ்சவங்க, கொலையானவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாமே ஒரே ஸ்கூலில் படித்தவங்க அப்படின்னு தெரிய வருது. இந்த ஒரு சின்ன க்ளூவை வச்சுட்டு இந்த முழு கொலையும் கண்டுபிடிச்சாரா, கொலை பண்ணது யார் அப்படின்னு கண்டுபிடிச்சாரா, ஹீரோக்கும் இந்த கொலை பண்ணுறவனுக்கும் என்ன சம்பந்தம், ஹீரோக்கும் இந்த கதைக்கும் என்ன சம்பந்தம், கடைசியில் இந்த கொலையாளியை காட்டும்போது போதுமான அளவுக்கு ட்விஸ்ட் இருந்துச்சா, இதுதான் இந்த படத்தோட மிச்ச கதை. ஆக்சுவலாக இந்த படம் ஒரு மாதிரி ஒரு ராட்சசன் பேட்டர்னில் தான் இந்த படம் இருக்குது. அதுலேருந்து நீங்கள் அந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை பார்க்கும்போது இது ஒரு லோ பட்ஜெட் ராட்சசன் மாதிரி தான் இருக்குமே தவிர, இதில் புதுசாக நமக்கு சொல்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸு, அதுக்கப்புறம் அந்த கொலையாளி ஏன் அந்த கொலையை பண்ணுறான் அப்படின்றதுக்கான காரணங்கள் எல்லாமே கொஞ்சம் புதுசாக இருக்குது. மற்றபடி கொலை நடக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்த படங்களில் இருக்கிறதா இருக்குது. இந்த படம் ஒரு மினிமம் பட்ஜெட்டில் எடுத்திருப்பாங்க போல். எந்தெந்த சீனுக்கெலாம் எவ்வளோ பட்ஜெட் செலவு பண்ணணுமோ அதை கரெக்டாக செலவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஹீரோயின் கூட பட்ஜெட்டில் தான் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் பார்க்குறப்ப அப்படி தான் நினச்சேன். அப்புறம் இவங்களை ஏன் ஹீரோயினாக போட்டாங்கன்றதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. அது பின்னாடி தான் ரிவீல் ஆகுது. இந்த படத்தில் ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவன் தான் கொலைக்காரன், அவன் கொலைக்காரன் பேர் இதுதான் அப்படின்றத முன்னக்கூட்டியே சொல்லிடுறாங்க. அது ஒரு சுவாரஸ்யம் கம்மியாக இருக்குது அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டே இருக்கும்போது, அந்த கொலைக்காரனை காட்டுறாங்க இல்லையா, அதில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. அந்த கொலைகாரனை காட்டினதுக்கு அப்புறமும் அந்த கொலையில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. இப்படி ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டாக செகண்ட் ஹாஃபில் அடிக்கிட்டே போவாங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த படத்தை விஷ்ணு விஷால் நடிச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக இதை ஒரு ராட்சசன் 2 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் அவ்வளோ பொருத்தங்கள் இருக்குது. கண்டிப்பாக பெரிய ஹீரோ நடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு பிரபலமாக பேசப்பட்டிருக்கும் இந்த படம். இவர் இப்போ 1-2 படங்களில் தான் நடிச்சிருக்கார் போல், அதனால் பெருசாக பேசப்படல. இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்கிறது டி இமான். அவர் வழக்கம் போல் கரெக்டாக அந்த பிஜிஎம், அந்த பதட்டம், அதுக்கெல்லாம் கரெக்டாக மியூசிக் போட்டிருக்காரு. முக்கியமாக ஒரு ஷாக்கானது என்னென்னா, நான் இதில் ப்ரொடியூசர் பிரபு சாலமன். அதனால தான் நான் யோசித்தேன், எப்படா எந்த சீனுக்கெலாம் தேவையான அளவுக்கு செலவு பண்ணணுமோ அந்தந்த சீனுக்கெலாம் தேவையான அளவுக்கு செலவு பண்ணுறாங்க, எந்த சீனுக்கெலாம் இதுக்கு அவ்வளோ செலவு பண்ண தேவையில்லையோ அதுக்கெலாம் விட்டுருக்காங்க. அது ப்ரொடியூசர் தான் எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக பண்ணியிருப்பார் போல், பிரபு சாலமன். உங்களுக்கே தெரியும். அப்படி இந்த படத்தில் இன்ட்ரெஸ்டிங்கான, அதான் நம்ம சொல்லிட்டோமே, இது ஒரு ராட்சசன் பேட்டர்னில் இருக்கிற ஒரு கதை. இருந்தாலும் நமக்கு நிச்சயமாக இது போர் அடிக்கலை. ஒரு தடவை கூட எந்த இடத்துலையுமே போர் அடிக்கலை. ஒரு சில 2-3 சீன்ஸ் தான் தேவையில்லாமல் இருக்கே தவிர, அதுவும் ஏன் தேவை அப்படின்றத, ஏன் இந்த சீன்ஸ்லாம் வச்சோன்றதை கடைசியில் அவங்க ரிவீல் பண்ணிடுறாங்க. அதனால் ஒவ்வொரு சீனுமே இம்பார்ட்டண்டான சீன் அப்படின்றது படம் முடிகிறப்ப நமக்கு தெரிய வருது. ஸோ இந்த படம் போன வாரமே ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இது வரைக்கும் இந்த படத்தை யார் பார்க்கலையோ, கண்டிப்பாக இந்த வாரம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு எந்த படமும் இல்லைன்னா நான் இந்த படத்தை தான் சஜஸ்ட் பண்ணுவேன். நன்றி, வணக்கம்.